அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கணக்கின் அடிப்படையில் இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 12ஆம் தேதி தொடங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். கூகுள் ஷீட் ஃபில் பண்ணாதவங்க எங்கிட்ட மெசேஜ் பண்ணி கூகுள் ஷீட் ஃபில் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுருங்க. சரி, இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக்கில் கொடுக்கறது யூடியூப்ல நான் கொடுக்கறது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான். இது எந்த ஸ்ட்ரைக்கில் தான் கொடுக்கணும் இல்லைங்க. 23,600 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம், 900 கொடுக்கலாம், 24,000 எனி ஸ்ட்ரைக்கில் கொடுக்கலாம். அந்த ப்ரைஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக்குக்கு வேல்யூகள் மாறுபடும். அந்த வேல்யூகள் அது ஏன் அந்த இடத்துல வந்து இப்போ நான் 24,000 கொடுக்குறேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வேல்யூவில் உங்களுடைய என்ட்ரி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ரொம்ப டைம் ஆகும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த டைம் வரும்போது தான் அதை எடுக்க முடியும். அதே போல இதுல டைமிங்கும் இருக்கு. எந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணணும், வர்த்தகம் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணா சரியா இருக்கும், அது எந்த இடத்துல, அதுவும் எந்த புள்ளியில வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். படிங்க. யாராவது சொல்றாங்கன்றதுக்காகலாம் நம்பி பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்துதான். நீங்க படிச்சது எல்லாம் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இன்னைக்கு 23,700 புட்டு 122 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அதே 122 ரூபாய்க்கு மேல இருந்தா இறங்குவதற்கு ட்ரை பண்ணும் நிப்டி. நான் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை, நிஃப்டியை மட்டும்தான் நான் சொல்றேன். அப்போ வாங்குறதோ விற்கிறதோ வேற எங்கேயோ இருக்குன்றது சிந்திங்க. புரியுதுங்களா? எந்த சைக்கிள் அதை எந்த விலையில வாங்கணும். 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும். அதே போல ஒரு சைக்கிள் ஒரு விலையில போயிட்டு எய்தர் திரும்பி இங்கிருந்து திரும்பணும் ஆறாங்கிறது, அப்போ அது செய்தே ஆகணுங்க ஒரு சைக்கிள். அதே போல கீழே வந்ததுன்னா இந்த விலைக்கு கீழே இருந்தா எய்தர் இங்க வந்துட்டு இங்கிருந்து திரும்பணும் ஆறுங்கிறது கீழே. அப்போ அந்த விலை ஏன் அங்க அந்த விலையில அது நடக்குது, அந்த இடத்துல தான் டைம் எடுக்கும். அதுக்கு தான் நீங்க உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, டபுள் டாப் டபுள் பாட்டம் பிரைஸ் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நம்ம போடுற புள்ளியில தானே அதுவே டபுள் டாப்பா டபுள் பாட்டமா மாறுது. இதெல்லாம் சிந்திங்க. நம்ம பேட்டர்ன் நம்ம படிக்க பேட்டர்ன் கிடையாது. நிறைய எல்லா பேட்டர்ன் படிச்சிருக்கோம், பேட்டர்னை போட்டு போடலாம். அதெல்லாம் கிடையாது பங்குச்சந்தையில. பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு கேண்டில் நேரத்தெல்லாம் ஒரு கேண்டில் ஒரே வேலை தூக்கிருக்கோம், பிரைஸ் ஆக்ஷன் படி அது பையின்னுவீங்க. ஆனா அங்க இருந்து அப்படியே இறங்கிருக்கு மார்க்கெட். ஏன்? இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள கேள்விகளா எழுணும். அப்பதான் இதுக்கான விடைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதை சார்ந்து படிங்க. அதே இல்லாம ஆப்ஷன் கிளாஸ் எல்லா கிளாஸ் டீடைல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த பேட்சோட சரிங்க. அடுத்த பேட்ச்ல இருந்தா எல்லாமே அதிகமாகுது. யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இப்ப இந்த பேட்ச்ல இது பண்ணிக்கிறதுனாக்கலாம் சேர்த்து படிக்கணும்னாக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.